சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல். ஸோ இந்த தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு ஆசிரியர்களுக்காக பயிற்சிகளானது நம்ம ஆரம்பிக்கிறோம். குறிப்பாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நம்ம நினைச்சிரோம் அந்த தமிழ் பாடத்துக்கு இப்போ ஒன்லைனரானது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒன்லைனரை பொறுத்த வரைக்கும் 55,000 10 யூனிட்டு. ஸோ இந்த 10 யூனிட்டில் பார்த்திங்கன்னா குறிப்பாக புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள சிலபஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 55,000 வினாக்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 55,000 வினாக்களோட நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 25,000 வினாக்களை உள்ளடக்கி நம்ம என்ன இது ஃபுல்லாமே ஒன்லைனராக உங்களுக்கு கொடுத்துறோம். இந்த 25,000 வினாக்களானது ஆன்லைன் டெஸ்ட்டாக நீங்கள் எழுதி கொள்வதற்கு இதனுடைய கான்செப்ட் வேறு, இதனுடைய கான்செப்ட் வேறு. அப்போ இது ரெண்டையும் சேர்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 80,000 வினாக்கள் இந்த தமிழ் பாடத்திற்கு நம்ம உருவாக்கி தேர்வானது கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த 55,000 வினாக்களானது 13 தொகுதிகளாக உங்களுக்கு கொரியர் அனுப்பிட்டு இந்த 25,000 வினாக்களை டெஸ்ட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த டெஸ்ட்டை முழுமையாக பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 48 மூல புத்தகத்தினுடைய தகவல்கள் இதுக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த 55,000 வினாக்களை நீங்கள் முழுமையாக படித்து அதிலிருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்லைனர் டெஸ்ட்டு டெய்லி பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கூறக்கூடிய அளவுக்கு ஒன்லைனர் டெஸ்ட்டானது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்லைனர் கொடுத்துறோம். அந்த ஒன்லைனில் உங்களுக்கு டெஸ்ட்டு, அடுத்து உங்களுக்கு 4 ஆப்ஷனோட டெஸ்ட்டு. ஸோ எல்லாமே மிக குறைந்த கட்டணத்தில் நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இது போக ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 30,000 வினாக்கள் பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷனோட மேஜருக்கு நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த 30,000 இன்னும் இன்க்ரீஸ் ஆவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து இந்த 4 ஆப்ஷனோட இருக்கக்கூடிய கொஷின் பேங்க்கும் நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். தேவையுள்ள ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்படிங்கிறத இந்த பிஜிடிஆர்பி தமிழ் 2025 கிளியர் பண்ணணும்னு சொல்லி பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியருடைய கனவை நிறைவேற்றுவதற்கான சிம்பிள் வேயாக நீங்கள் எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை. ஒவ்வொரு யூனிட் வைஸாக இந்த 55,000 வினாக்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இலக்கிய வரலாறு டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், கவர் பண்ணி கொடுத்துறோம். ஸோ இலக்கிய வரலாறு என்பது உறுதி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பள்ளி பாட புத்தகம், பள்ளி புத்தகத்தினுடைய கண்டென்ட்டும் உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி இலக்கிய வரலாறுக்கு அடுத்து பள்ளி பாட புத்தகம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ், சிறப்பு தமிழ் புத்தகத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துறோம். ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் எதையுமே ஒமிட் பண்ண வேண்டியது. அப்போ 48 மூல புத்தகம், பள்ளி பாட புத்தகம், சிறப்பு தமிழ், இலக்கிய வரலாறினுடைய கண்டென்ட் எல்லாமே நீங்கள் படிக்க வேண்டியதை ஃபுல்லாமே தொகுத்து இங்கே கொடுத்துறோம். ஸோ அதில் இருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு, ஒன்லைனர் டெஸ்ட்டுங்கிற அந்த கான்செப்டில் தமிழில் ஆசிரியர்கள் பணிக்கு செல்லணும், அதற்கு வேறு எதையுமே நீங்கள் பார்க்கக்கூடாதுங்கிற கான்செப்டில் இதை உருவாக்கி இந்த 3 மாத கால பயிற்சியாக சுபைக்குழு ஆசிரியர்களுக்கு கொடுக்குறோம். மிக குறைந்த கட்டணத்தில் நம்ம இந்த பயிற்சியானது உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த 55,000 ஒன்லைனரில் நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர், யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்காக இதில் இருந்து புதிய பாடத்திட்டம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டம் என்ன, அந்த பாடத்திட்டம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 10 ஃபுல்லாமே புதிய பாடத்திட்டம், யூனிட் 9 அதே மாதிரி யூனிட் 1 பார்த்திங்கன்னா சில கண்டென்ட் மாற்றிருக்காங்க. அப்போ அதை ஃபுல்லாமே உங்களுக்கு பயிற்சியாக கொடுக்கணும் என்பதை நோக்கமாக கொண்டு அந்த நியூ சிலபஸினுடைய கண்டென்ட்டை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒன்லைனராக தொகுத்து பயிற்சி கொடுக்குறோம்.
இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், முதல் நாள் சைக்காலஜி, அடுத்த நாள் தமிழ், அதுக்கடுத்த நாள் சைக்காலஜி, அதுக்கடுத்த நாள் தமிழ். இந்த மாலை வேலைகளில் ஹிஸ்ட்ரிக்கான பயிற்சி வகுப்புங்கிற ஒரு ஷெடியூலானது நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ அதில் யூனிட் 10ல் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல். சரிங்களா? இந்த தொல்லியலுடைய தகவல்கள் முழுமையாக தொகுத்து நம்ம கிட்டத்தட்ட தொல்லியல்னா ஒரு 1500 கொஸ்டின்ஸ் ஒன்லைனர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த 1500 கொஸ்டினை இங்கே நம்ம பயிற்சியாக கொடுக்குறோம். அடுத்து கணினி தமிழ், அடுத்து இதழியல், ஸோ அடுத்து நாட்டுப்புறவியல். இதே மாதிரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா உங்களுக்கு தொல்பொருள் ஆய்வை நான் முடிச்சுட்டேன். அதே மாதிரி உலக தமிழும் செம்மொழியும் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டோம். இனி பண்பாட்டு பரவல், ஸோ இந்த மாதிரியான டாப்பிக்கை மட்டும் உங்களுக்கு பயிற்சியாக கொடுக்கலான்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த 1500 கொஸ்டினில் முதல் ஒரு 100 கொஸ்டினை இந்த பகுதியில் நம்ம காணலாம். ஸோ இந்த மாதிரி தகவலை முழுமையாக குறிப்பிடுங்க. இந்த இயல் 10, இயல் 9 புதிய தலைப்புகளுக்கு நீங்கள் தடுமாற வேண்டியதில்லை. இங்கே கொடுக்க வேண்டியதை நான் தொகுத்து கொடுத்ததை ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தொல்பொருளியல் தனித்துவம் வாய்ந்த துறையாக ஐரோப்பாவின் மறுமலர்ச்சி காலமான எந்த நூற்றாண்டில் உருவெடுத்தது? இந்த தொல்பொருளியல் என்பது தனித்துவம் வாய்ந்த துறையாக ஐரோப்பாவின் மறுமலர்ச்சி காலமான எந்த நூற்றாண்டில் உருவெடுத்ததுன்னா 15ஆம் நூற்றாண்டு. பழைய நாகரிகத்திற்கு பெயர் போன இடங்களான சுமேரியா, அதே மாதிரி பாபிலோனியா, எகிப்து, கிரீஸ், அதே மாதிரி பாரசீகம் போன்ற நாடுகளில் எதை அறிவதிலும் ஆர்வம் கொண்டனர்னா புராதன வரலாறை அறிவதற்கு ஆர்வம் கொண்டுள்ளனர். சிந்துவெளி நாகரிகத்திற்கு பின்னர் இந்தியாவில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள துணை நின்ற சான்று எதுனா தொல்லியல் சான்று. துணை நின்ற சான்று எது கேட்டாங்கன்னா தொல்லியல் சான்று. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள உதவக்கூடிய சான்று தான் இந்த தொல்லியல் சான்று. வரலாறு ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் தான் செயல்பட முடிகிறது. ஆனால் ஒரு நாட்டின் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட முந்தைய கால வரலாற்று தொகுத்து கொடுப்பதில் தொல்லியல் அரிய செயல் செய்கிறது என்று கூறியவர் யார்னா கோர்டன் சைல்டு. கோர்டன் சைல்டு. எழுதப்பட்ட ஆவணங்கள் எத்தனை சதவீதம் வரலாற்றை மட்டும் தருகிறது? எழுதப்பட்ட ஆவணம் என்பது 1% வரலாற்றை தரக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புராதன அறிவியல் பூர்வமான தொல்லியல் சான்றுகள் மீதி இருக்கக்கூடிய 99 சான்றுகள் 99% சான்றுகளை குறிக்கும். அப்ப எழுதப்பட்ட ஆவணம் என்பது வரலாற்றை 1%, இந்த புராதன தொல்லியல் சான்றுகள் 99% வரலாற்றையும் நம்மளுக்கு கொடுக்கின்றது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மூல புத்தகங்களை தொகுத்து முழுமையாக எடுத்திருக்கக்கூடிய தகவல் அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. எந்த அகழாய்வில் கிடைத்த உருவச் சிலைகளின் முகச்சாயல் தென்னிந்தியர் ஒருவரின் சாயலை ஒத்துள்ளதுன்னா சுமேரிய அகழாய்வு. சுமேரியாவிற்கு தரை வழியாகவும் கடல் வழியாகவும் பயணம் செய்து மேற்கு ஆசியாவை அடைந்து இந்தியர் என்று கருதுவது தவறானது என்று குறிப்பிட்டவர் பேராசிரியர் ஹால். பேராசிரியர் ஹால். தமிழகத்தில் தொல்லியல் அகழாய்வு நடைபெற்ற இடங்கள், குறிப்பிடத்தக்க இடங்கள் எதுனா கரூர், பூம்புகார், கொடுமணல், உறையூர், கொர்க்கை. எகிப்திய ரோமானிய சாம்ராஜ்யத்திற்கு முன்பே நாம் நாகரிகத்தில் மேம்பட்டவர்கள் என்பதை எந்த அகழாய்வு எடுத்து காட்டுகிறதுனா சிந்து சமவெளி அகழாய்வு. சிந்து சமவெளி அகழாய்வு என்பது எகிப்திய ரோமானிய சாம்ராஜ்யத்திற்கு முன்பே நாம் நாகரிகத்தில் மேம்பட்டவர்கள் என்பதை எடுத்து கூறுகிறது. தொல்பொருளியலோடு நெருங்கிய தொடர்புடையது அமைந்திருந்த சுற்றுச்சூழல் எதுனா தொல்லியல் களம். 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டு தொல்லியல் ஆய்வாளர்கள்
கலைநயமிக்க பொருட்கள், கட்டிடங்கள், நாகரிகங்கள் போன்றவற்றை ஆராய்ந்தவர்களை தவிர எதற்கு முக்கியத்துவம் தரவில்லைனா சுற்றுச்சூழல் விஞ்ஞானத்திற்கு தரவில்லை. தொல்பொருளியலில் பெருமந்து வகிப்பது சூழ்நிலை கல்வி. தொல்லியலின் துணையுடன், நல்லா கவனிங்க, தொல்லியலின் துணையுடன் எழுதப்படும் பண்டைய வரலாற்றின் தொடர்ச்சியை இன்றைய இயற்கை வரலாறு. இங்கு இயற்கை என்பது அறிவியல் என்பதை குறிப்பிட்டவர் கோர்டன் சைல்டு. தொல்பொருளியலையும் மானுடவியலையும் அறிவியல் என்று கூறுவதை மறுத்தவர் யார்? தொல்பொருளியலையும் மானுடவியலையும் அறிவியல் என்று கூறிய மறுத்தவர் கிளைன் டேனியல். தொல்லியல் பாதி அறிவியலையும் பாதி கலையையும் தன்னகத்தை கொண்டது என்று கூறியவர் மார்டிமர் வீலர். மார்டிமர் வீலர் என்பவர் தொல்லியல் பாதி அறிவியலையும் பாதி கலையையும் தன்னகத்தை கொண்டுள்ளது என்று கூறியவர். தொல்பொருளியல் என்பது அறிவியல் அணுகுமுறையை கொண்ட கருத்தை ஏற்றுக்கொண்ட அறிஞர். தொல்பொருளியல் என்பது அறிவியல் அணுகுமுறையை கொண்ட கருத்தை ஏற்றுக்கொண்ட கலை அறிஞர் மார்டிமர் வீலர். எங்கெல்லாம் புதிய கற்கால சின்னங்கள் அங்கு நடைபெற்றிருப்பதை காணலாம்னா, விவசாயம் நடைபெற்ற இடங்கள்ல எல்லாம் புதிய கற்கால சின்னங்களானது காணப்படும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 19 வினாக்கள் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடியது 20வது வினா. பழங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்த தடயங்களை எந்த பாறைகளின் அருகே, பழங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்த தடயங்களை எந்த பாறைகளின் அருகே காணப்படும்? நதி படுக்கையில் காணலாம்னா குவார்ட்சைட். 2 பங்கு ஹைட்ரஜனையும் 1 பங்கு ஆக்சிஜனையும் சேர்த்து மின்சாரம் செலுத்தும் பொழுது கிடைக்கக்கூடியது தண்ணீர். தொல்பொருளியல் ஆய்வில் எதற்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் காணப்படுகிறதுனா மரங்கள். எல்லா மரங்களும் வருடம் ஒரு முறை ஒரு வளையத்தை உருவாக்கும். தட்பவெப்ப நிலையை பொறுத்து அதன் தடிமன் அமையும். இந்த முறையை கண்டறிந்தவர் யார்னா ஏஇஎல் கிளக்ஸ். இந்த முறையை பயன்படுத்தி எத்தனை வருடங்களுக்குள் உள்ள மரப்பொருட்களின் காலத்தை பற்றி மட்டுமே அறிய முடியும்னா 3000 ஆண்டுகள். 3000 ஆண்டுகள். மனிதனின் உடல் கூறுகளை பற்றிய அறிவதும் மனித எலும்புக்கூட்டின் மண்டையோடு தாடை போன்ற உடல் உறுப்புகளை பற்றி படிப்பதும் மானுடவியல் என்று அழைக்கப்படுகிறது. மனிதனின் உடல் கூறுகளை பற்றி அறிவதும் மனித எலும்புக்கூட்டின் மண்டையோடு தாடை போன்ற உடல் உறுப்புகளை பற்றி படிப்பதும் மானுடவியல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மானுடவியல் எத்தனை வகைப்படுகிறதுனா 2 வகைப்படுகிறது. இந்த மானுடவியலானது 2 வகைப்படும். ஒன்று உடல் சம்பந்தப்பட்ட ஆய்வு, அதே மாதிரி 2 மனிதனுடைய சமுதாய மற்றும் பண்பாடு பற்றிய ஆய்வு. உடல் பற்றிய ஆய்வு, மனிதனின் சமுதாயம் மற்றும் பண்பாடு பற்றிய ஆய்வு என்று 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. நினைவு சின்னங்களையும் பழங்கால ஓவியங்களையும் மீண்டும் அழியாமல் பாதுகாக்க எந்த முறை பயன்படுகிறதுனா அறிவியல் முறையானது பயன்படுகிறது. அஜந்தா, தஞ்சாவூர் இடங்களில் உள்ள சுவர் சித்திரங்கள், அதாவது சுவர் சித்திரங்கள், சரியா? அஜந்தா, தஞ்சாவூர் இடங்களில் உள்ள சுவர் சித்திரங்களை சுத்தப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் பயன்படக்கூடிய முறையானது வேதியியல் முறையாகும். பயன்படக்கூடிய முறை வேதியியல் முறை. ஒரு எலும்பு துண்டில் புதைந்துள்ள எந்த அளவை கொண்டு அந்த எலும்பின் காலத்தை கணிக்க முடியும்னா புளோரின்
டேஷ் நிலத்தடி நீரை உறிஞ்சி அதில் உள்ள புளோரினை ஏற்றுக்கொள்கிறது. நான் எலும்பு, இந்த எலும்பானது நிலத்தடி நீரை உறிஞ்சி அதில் உள்ள புளோரினை ஏற்றுக்கொள்கிறது. புளோரினை போலவே நிலத்தடி நீரில் உள்ள யூனியத்தையும் உட்கிரைத்து கொள்வது இந்த எலும்பு. ஸோ அதான் மெயினாக பார்த்துக்கோங்க. வினாயன் 32. புதைந்த இரும்புகளின் மண், செங்கல் போன்றவற்றால் ஆன கட்டிடங்கள், புதைந்த மண்பாறை குழிகள் ஆகியவற்றை அளவீடு செய்வதற்கு இயற்பியல் முறையானது பயன்படுகிறது. இயற்பியல் முறை தற்போது தொல்பொருளியலில் ஓகே, ஒரு சின்ன டெக்னிக்கல் எரரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. ஸோ விட்டு போனதுலேருந்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ணிடுவோம். ஸோ காணிங்க, வினாயன் 34. ஒரு நாட்டின் வரலாற்றை, புகழ், பண்பாடு, மேன்மை இவற்றை வெளிக்கொணர உதவும் கல்வியாக திகழக்கூடியது தொல்லியல் நாகரிக வளர்ச்சி. தொல்லியல் நாகரிக வளர்ச்சி. கோயில்கள், கட்டிடங்கள், அரண்மனைகள், மண்டையோடுகள், கல்வெட்டுக்கள், செப்பேடுகள் என்பது தொல்லியல் சான்றுகளாக கூறப்படுகிறது. கொள்கைகள், கோட்பாடுகள், நெறிமுறைகள், பயன்பாடுகள் போன்றவற்றை அறிந்து கொள்வதற்காக தோன்றிய நூலானது தொல்லியல் நூல். வரலாற்று சான்றுகளில் முதன்மையானதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கக்கூடியதுதான் இந்த தொல்லியல் சான்றுகள். தொல்லியல் கற்கும் மாணவர்களிடையே அதிகரித்து காணப்படக்கூடியது தேசப்பற்று, நட்புணர்வு. ஆர்கியாலஜி என்ற ஆங்கில சொல்லிற்கு தமிழாக்கம் என்ன? நான் தொல்பொருளியல், பழமையான பொருட்கள் என்று பொருள். இந்த ஆர்கியாலஜி என்பது கிரேக்க மொழி சொல். ஆர்கியாஸ் என்ற கிரேக்க சொல்லினுடைய பொருளானது பழமை, ஆரம்பம். அப்ப இயல் அல்லது அறிவியல் பூர்வமான என்பதற்கு பொருள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா லோக்கஸ். ஸோ பொருளானது லோக்கஸ். ஆர்கியாஸ், லோகோஸ் என்ற சொற்களின் மூலம் பிறந்ததுதான் இந்த ஆர்கியாலஜி. இந்த ஆர்கியாலஜி சரியா? ஸோ அடுத்து பாருங்க, தமிழில் பழம்பொருட்கள் பற்றிய கல்வி என்று பொருள் தரும் சொல்லானது தொல்பொருளியல். மனிதன் கடந்த கால வாழ்க்கையை சொல்லக்கூடிய வரலாறு தொல்லியல். மானிட சாதனங்களை பற்றிய அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து கற்பதுதான் இந்த தொல்லியல் அல்லது தொல்பொருளியல். மனிதன் மண்ணில் தோன்றிய காலம் முதல் கடைசி உயிரினம் இப்புவியில் வாழும் காலம் வரை உள்ள நிகழ்வுகளை விளக்குவதுதான் தொல்லியல் என்று கூறியவர் லியோனார்ட் காட்ரல். வரலாற்றை குறிப்பாக கலை, கட்டிடக்கலை போன்றவற்றை விவரிப்பதில் தொல்லியல் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று கூறியவர் ஏ. வெங்கட்ராமன். நீச்சல் கலை பற்றி 1000 புத்தகங்கள் படித்தால் நீச்சலை பழக முடியாது. நீரில் குதித்து நீந்தினால் மட்டும்தான் நீச்சலில் தேர்ச்சி பெறலாம் என்று கூறியவர் அதே பேராசிரியர் ஏ. வெங்கட்ராமன். அறிவியல் அறிஞர்களுடன் இணைந்து கள ஆய்வில் ஈடுபட்டு கலை நுணுக்கங்களை கற்றும் வரலாற்று சின்னங்களை பார்த்தும் கல்வெட்டுக்களை படித்து படைக்கும் வரலாறு தான் தொல்லியல் தேர்ச்சி பெற்றவர்களால் படைக்கப்படும் முழுமையானது என்று கூறியவர் ஏ. வெங்கட்ராமன். வரலாறு முழுமையாக அறிவியல் பூர்வமாக எழுதுவதற்கு பெரும் பங்கு வகிப்பது இந்த தொல்லியல். வலுவான வரலாறை படைக்க மேற்கொள்ளும் ஆய்வுகளை பரப்பாய்வு என்றும் அகலாய்வு என்றும்
கல்வெட்டு ஆய்வு என்றும் கூறப்படுகிறது. கல்வெட்டு ஆய்வு, பரப்பாய்வு, அதே மாதிரி அகலாய்வு என்று கூறப்படுகிறது. கிமு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சுமார் 5000 சதுர மைல் பரப்பளவை கொண்டு மண்ணில் மறைந்த நாகரிகமாக கருதப்படக்கூடியது சிந்து சமவெளி நாகரிகம். எழுத்து, மொழி இவை எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ச்சி பெற்றது என்பதை எடுத்து காட்டுவதுதான் இந்த தொல்லியல். பண்டைய மனிதர்கள் எத்தகைய விவசாயம் செய்தார்கள் என்பதையும் அல்லது உணவு சேகரித்து வாழ்ந்தனரா என்பதையும் எதன் மூலம் அறிந்து கொள்ளலாம்னா பூந்தாதுகள் இவற்றின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஸோ அடுத்து வினா எண் 56 நாம் காண இருக்கிறோம். எம்மக்கள் குதிரைகள் பற்றி அறிந்து கொள்ளவில்லை. குதிரைகளை பற்றி அறிந்து கொள்ளாதவர்கள் சிந்துவெளி மக்கள். மனிதனின் தோற்றம், பரிணாம வளர்ச்சி, கலாச்சார வளர்ச்சி போன்றவற்றை தெளிவுபடுத்தக்கூடிய ஆய்வு தொல்லியல் ஆய்வு. புவியின் தோற்றம் இதுவரை எதன் மூலம் அறியப்பட்டதுன்னா விவிலியத்தின் மூலம். பூமியின் வயது பல 100 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று கூறுவது தொல்பொருளியல். அழிந்துவிட்ட மிருகங்கள், தாவரங்கள் போன்றவற்றை எதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும்னா இந்த தொல்லியலின் மூலம். அதே மாதிரி வணிக உறவுகளை கொண்ட நாடுகள், இந்த தொல்லியல் மூலம் அறிந்து கொண்ட வணிக உறவுகள் கொண்ட நாடுகள் எது பார்த்தீங்கன்னா கிரேஸ், ரோம், எகிப்து, பாபிலோனியா, சுமேரியா, அரேபியா. பல நூற்றாண்டுகள் கடந்தும் அழியாத எந்த பொருள் மிகுதியாக ஓவியங்களில் கையாண்டுள்ளனர்னா சிவப்பு வண்ணங்கள். கேரளா வைய நாட்டு ஓவியமாக அறியப்படக்கூடியது எடக்கல். பாக் சிற்றூர் ஓவியங்கள் குவாலியரில் உள்ளது. பாக் சிற்றூர் ஓவியமானது குவாலியரில் உள்ளது. தொல்லியலின் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பது காசியல். காசியல் ஒரு நாட்டின் ஒவ்வொரு காலகட்ட அரசியல், சமூக, பொருளாதார நிலையை அறிய உறுதுணையாக இருப்பதுதான் இந்த காசியல். காசியல் என்பது ஒரு நாட்டினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல், சமூக, பொருளாதார நிலையை அறிந்து கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது. வரலாற்று சிறப்பு மிக்க நகரங்களாக நாம் அறிந்து கொள்வது மதுரை, கங்கை கொண்ட சோழபுரம், பழையாறை, உத்திரமேரூர், உறையூர், கொற்கை. தொல்லியல் கற்பதின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்ன? நிர்வாகம், நீதி, கல்வி, மக்களின் கொடைகள், மன்னரின் கடமைகள், பாரம்பரிய மருத்துவ கண்டுபிடிப்புகள். இது முழுவதுமே இந்த தொல்லியலின் மூலம் அறியப்படுகிறது. தம் நாட்டு வரலாறு படைத்த முக்கிய அறிஞர்களாக அறியப்படக்கூடியவர்கள் சர் ஜான் மார்ஷல், மார்டிமர் வீலர். சர் ஜான் மார்ஷல், அதே மாதிரி மார்டிமர் வீலர். ஸோ 2 பேர் முக்கியமானது, அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து காண இருக்கக்கூடிய வினா எண் 70. தமிழகத்தில் தொல்லியல் துறை பல புதுமைகளை படைப்பதற்கு காரணமானவர்கள் யாருன்னா இங்கே ஒரு 3 பேர் கொடுத்துருக்கோம். கும்பகோணம் சேதுராமன் தொழிலதிபர், திருச்சி திரு கலைக்கோவன் மருத்துவர், கோவை என் மகாலிங்கம் ஆன்மீகவாதி. ஸோ இவர்கள் 3 பேரும் முக்கிய காரணம். அறிவியல் சாதனங்களையும் ஆய்வு கூடங்களையும் பயன்படுத்தி பிற துறை வல்லுநர்களின் ஆலோசனைகளையும் ஏற்று செயல்படும் அறிவியல் பூர்வமான ஒரு பிரிவாக செயல்படுவதால் இதனை புதிய நவீன தொல்லியல் என்று அழைத்தவர் டேவிட் எல் கிளார்க். டேவிட் எல் கிளார்க். ஆரம்ப காலத்தில் தொல்பொருளியல் ஆய்வுகள் புராதன கலை பொருட்களை சேகரிக்கவும்
மானிடவியல் வளர்ச்சியை தெரிந்து கொள்ளவும் நடத்தப்பட்டது. ஆரம்பத்தில் எதற்கு இந்த தொல்பொருள் ஆய்வுகள் நடத்தப்பட்டதுன்னா, புராதன கலைப்பொருட்களை சேகரிக்கவும் மானிடவியல் வளர்ச்சியை தெரிந்து கொள்ளவும் நடத்தப்பட்டது. எத்தகைய சிதைந்த நிலையில் உள்ள பொருட்களாலும் துணிகளினாலும் மண்பாண்டங்கள், தாவரங்கள், எலும்புகள் போன்றவற்றை கால கணிப்பு முறையில் தெளிவாக கண்டறிய முடியும். மனித கலாச்சாரத்தின் பரிணாம வளர்ச்சி காலத்தை கற்காலம், பித்தளை காலம், இரும்பு காலம் என்று 3 கட்டங்களாக பிரித்தவர் கிறிஸ்டியன் தாம்சன். மெயினானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பண்பாட்டு காலத்தை எந்த நாடுகளில் கிடைத்த பொருட்களை வைத்து பிரித்தனர்? ஸ்காண்டினோவியா, பிரான்ஸ். அடுக்கமைப்பு ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு. இதன் மூலம் விஸ் நாட்டின் ஏரி வசிப்பிடங்களும் அதன் கலாச்சார பரிணாமங்களையும் அறிந்து கொள்ள முடிகிறது. எந்த நாடுகளில் நடந்த கலாச்சார பரவல் மற்றும் பல வகைப்பாடுகள் பற்றிய திட்டவட்ட முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் ஏற்பட்டது? ஆப்பிரிக்கா, ஆசியா, அமெரிக்கா. ஸோ நல்லா கவனிங்க. ஆப்பிரிக்கா, ஆசியா, அமெரிக்கா. நல்லா கவனிங்க. எந்த நாடுகளில் நடந்த கலாச்சார பரவல் மற்றும் பல வகைப்பாடுகள் பற்றிய திட்டவட்ட முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் ஏற்பட்டதுன்னா ஆப்பிரிக்கா, ஆசியா, அமெரிக்கா. அடுத்த பகுதி வினாயன் 79. தொல்லியல் ஆய்வில் எந்த நுட்பங்களை பயன்படுத்தும் போது அது மனித நோக்கத்தை இழந்து விடுகிறது? கணிதம், அறிவியல், புள்ளியல் என்று கூறியவர் ஜேக்குட்டா காட்ஸ். தொல்பொருள் ஆராய்ச்சியானது அறிவியலை அதிகம் சார்ந்திடாமல் வரலாற்று விளக்க கூறுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கூறியவர் ப்ரூஸ்லி பிரீக்கர் என்பவர். தொல்பொருள் ஆராய்ச்சியானது அறிவியலை அதிகம் சார்ந்திடாமல் வரலாற்று விளக்க கூறுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். தொல்லியலுக்கு விளக்கம் அளித்து அறிக்கை தயாரித்து வெளியாகும் போது விஞ்ஞானத்தை விட கலைநுட்பத்தையே அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்று கூறியவர் இந்த ஜேக்குட்டா காட்ஸ். 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டு தொல்லியல் ஆய்வாளர்கள் கலைநயமிக்க பொருட்களை, கட்டிடங்கள், நாகரிகங்கள் போன்றவற்றை ஆராய்ந்தனரே தவிர சுற்றுச்சூழல் விஞ்ஞானத்திற்கு முக்கியத்துவமானது கொடுக்கவில்லை. இன்று சூழ்நிலை தொல்பொருளியல் என்பது உயிரியல், மண்ணியல், புவியியல், மானுடவியல் போன்ற துறைகளை, அதாவது உயிரியல், மண்ணியல், புவியியல், மானுடவியல் போன்ற துறைகளை உள்ளடக்கி தனித்துறையாக வளர்ந்திருக்கிறது. அதாவது சூழ்நிலை தொல்பொருளியல் என்பது. தொல்லியல் என்றால் என்ன? தொல்லியல் என்பது பழமையான பொருட்கள் அறிவியல் பூர்வமாக வெளிப்படுத்தும் துறையானது தொல்லியல். மத்திய தரைக்கடல் தொல்லியல் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதியானது கிரேக்க ரோமானிய தொல்லியல் பிரிவு. தொல்லியல் சான்று அதிகம் கிடைக்கப்பட்டுள்ள பகுதியானது மத்திய தரைக்கடல் பகுதி. இந்த மத்திய தரைக்கடல் பகுதியை எவ்வாறு அழைப்பர்னா தொல்லியல் சுரங்கம் என்றும் மத்திய தரை கடல் நீரடி அருங்காட்சியகம் என்றும் அழைக்கப்படுகிறது. உலகின் பண்பாட்டு மையம் என்று அழைக்கப்படக்கூடியது எகிப்து. எகிப்திய தொல்லியல் தனிப்பிரிவு தோன்றுவதற்கு காரணம் என்ன? எகிப்து தொல்லியல் தனிப்பிரிவு தோன்றுவதற்கான
காரணம் என்ன? எகிப்து நாட்டின் பாரம்பரியமிக்க பிரமிடுகளும் அங்கே கிடைக்கும் அரிய கலை செல்வங்களுமே எகிப்திய தொல்லியல் என்ற தனி பிரிவு தோன்றுவதற்கு காரணமாயிற்று. பழங்கால மனிதனின் நாகரிகம், எழுத்து முறை போன்றவற்றை தெளிவாக எந்த தொல்பொருளியல் விளக்குகிறது? எகிப்திய தொல்லியல் என்ற தனி பிரிவு. தொல்லியல் சான்றுகள் அதிகமாக கிடைக்கின்ற பகுதி எகிப்து ஆகும். எகிப்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய மனிதனை பற்றிய எழுத்து ஆவணங்களானது நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஸோ ஆனால் தொல்லியல் சான்றுகள் மூலம் அதை அறியலாம். பழைய கற்கால மனிதன் அவனுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருந்ததுன்னா, நெருப்பின் பயனை அறியாதனாகவும் இயற்கைக்கு அஞ்சி கற்கருவிகளை பயன்படுத்தி வாழ்ந்தான் என்பதை நாம் என்ன செய்யலாம்? அறியலாம். இது பழைய கற்கால மனிதன். அதே மாதிரி புதிய கற்கால மனிதன் சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, புதிய கற்காலத்தில் நாகரிக வளர்ச்சி அடைந்து நெருப்பின் பயனை அறிந்தான். அதே மாதிரி கல் ஆயுதங்களை பயன்படுத்தியதாகவும் இறந்தவர்களை அடக்கம் செய்து கல் படுக்கை ஏற்படுத்தி நினைவு சின்னங்களை எழுப்பினான் என்பதையும் நாம் அறிய முடிகிறது. பெரும் கற்காலத்தின் இறுதியில் தோன்றிய காலமானது இரும்பு காலம். இரும்பு காலத்தை தொடர்ந்து வெண்கல காலம், செம்பு காலமானது தொடங்கியது. உலோக காலம். தொல்லியல் என்றால் என்ன? மனிதன் தனக்கு தேவையான ஆயுதங்களையும் ஆடை அணிகலன்களையும் உற்பத்தி செய்ய தொடங்கினான். இவை உலோக கால தொல்லியல் என்று அழைக்கப்படுகிறது. இவை வெண்கல காலம், இரும்பு காலத்தினுடைய தொடக்க காலகட்டமாகும். மெயினானது குறிப்பெடுத்துக்கோங்க. வரலாற்று கால நாகரிகங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு எவ்வகை சான்றுகள் துணை நிற்கின்றன? தொல்லியல் சான்றுகள் மற்றும் இலக்கிய சான்றுகள். தொல்லியல் சான்றுகள் துணை நிற்கிறது, அதே போல இலக்கிய சான்றுகளும் துணை புரிகிறது. தொல்லியலின் வகைகள் யாவை? முக்கியமானது தொல்லியலின் வகைகள். தொல்லியல் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டு புதிய பரிணாமங்களில் வளர்ச்சி பெற்று வளர்ச்சியானது அடைந்துள்ளது. ஸோ அதில் முக்கியமானது மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம். வரலாற்று கால தொல்லியல், பண்டைய கால தொல்லியல், மத்திய கால தொல்லியல், தொழில் தொல்லியல், பொருளியல் தொல்லியல், இன தொல்லியல், கோயில் மற்றும் பௌத்த தொல்லியல் என்று பல பிரிவுகளாக இது பிரிக்கப்படுகிறது. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, சரி, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, காளிபங்கன், லோதல் போன்ற இடங்களில் அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற பொருட்கள் என்ன? பருத்தி, தானியங்கள், குதிரையை தவிர பிற விலங்குகளினுடைய பொம்மைகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மக்களின் பொருளாதார வாழ்க்கை அறிந்து கொள்ள உதவும் பழமையான அகழாய்வு பகுதி ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, காளிபங்கன், லோத்தல். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, காளிபங்கன், லோதல். பழங்காலத்தில் மக்கள் பயன்படுத்திய கலைஞய பொருட்களை, நுண்பொருட்கள், நுண்கருவிகள் போன்றவற்றை ஒப்பிடும் பொழுது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே வாணிப தொடர்பு இருந்தது புரிகிறது. இந்தியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எகிப்து, சுமேரியா, பாபிலோனியா. இந்தியா, எகிப்து, சுமேரியா, பாபிலோனியா போன்ற நாடுகளுக்கு இடையே வணிக தொடர்புகளை அறிந்து கொள்ள முடிகிறது. சிந்து என்றால் பருத்தி என்று பொருள். எந்த இடத்தில் நெல்லும் உமியும் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா லோத்தல். எந்த இடத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் உழுது பாத்தி கட்டி அமைப்பு, விவசாய முறை அமைப்பு
கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா கலிபங்கன் சரியா. ஸோ அது மெயினானது. அடுத்து பாருங்க, ஆரம், கோடாரி, அம்பு அவற்றின் முனைகள், ஈட்டிகள் முனைகள், ஊசிகள் போன்றவை கிடைக்கப்பட்ட பகுதி எது? அதாவது அறம், கோடாரி, அம்பு முனைகள், ஈட்டி முனைகள், ஊசிகள் இவை கிடைக்கப்பட்டுள்ள இடமானது காளிபங்கனில். தமிழகம் எந்தெந்த நாடுகளுடன் வாணிப போக்குவரத்து கொண்டிருந்ததுன்னா கிரீஸ், ரோம், அரேபியா, பாரசீகம், சீன நாடுகள். சரியா. இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பண்டைய வெளிநாட்டாரின் தங்க நாணயங்கள் பெரும்பானவை தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் கண்டெடுக்கப்பட்ட பகுதியானது பூம்புகார், அரிக்கமேடு, கொங்கு நாடு பகுதி, பாண்டிய நாடு. ஸோ இந்த பகுதிகளில் நல்லா பார்த்தீங்கன்னா பூம்புகார், அரிக்கமேடு, கொங்கு நாடு, பாண்டிய நாடு. ஸோ இந்த பகுதிகளில் தமிழக பகுதிகளில் இந்த தங்க நாணயங்களானது கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்தியர்கள் தொழில்துறையில் மகத்தான சாதனை கூறிய அறிஞர் ஆல்சின். வரலாற்றுக்கு முற்பட்ட இந்திய கலாச்சாரத்தின் பின்னணி என்ற நூலை எழுதியவர் TH கோர்டன். மெட்ராலஜி இன் தி இண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ இந்த நூலை எழுதியவர் VP மெயின் கார்கார் என்பவர் மெட்ராலஜி இன் தி இண்டஸ் சிவிலைசேஷன் என்ற நூலை எழுதியவர். சிந்து சமவெளி மக்கள் மண் பாண்டங்கள், செம்பு போன்றவற்றை பயன்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் கட்டிட நிபுணர்களாகவும் கலைத்திறன் மிக்கவர்களாகவும் சிறந்த நாகரிகம் உடையவர்களாகவும் வாழ்ந்தார்கள் என்று விவரித்து கூறியவர் TH கோராடன். நம் நாட்டில் காலங்காலமாக பயன்படுத்திய விலை மதிப்பு உயர்ந்த நவரத்தினங்கள், கற்கள், பாசிகள், கூர்முனைகள் கொண்ட கருவிகள், உணவு தானியங்கள் போன்றவை கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் எது? கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் கீழ்கண்டனவற்றில் எது? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டை சேர்ந்த கொடுமணல், கருவூர், அத்திரம்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம், பேரூர், வெள்ளூர். ஸோ இந்த இடங்களில் அகழாய்வின் மூலம் கிடைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைய பயிற்சி வகுப்பு. ஸோ மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 113 வினாக்கள் இந்த இடத்துல உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், தொகுத்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை முழுமையாக குறிப்பிடுங்க. புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன செய்கிறோம், முழுமையான தகவல் அடுத்து உங்களுக்கு மாடல் டெஸ்ட் ஸோ ஒவ்வொன்றுமே ப்ரொவைட் பண்ணுவோம். சுபைக்குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ கையேடு வினா வங்கி தேவைக்கு குழுவோடு இணைந்து பயணிங்க. குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.